மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நானும் செஞ்சதுங்க. பாருங்க, இது முட்டை குழம்பு, சாப்பாடு, ஒயிட் ரைஸு. ஏன்டா இது ஒரு கப்பில் போட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. எங்கிட்ட இருக்கிறது இப்படி தான். என்ன வச்சுக்கோங்க, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெங்களூரில் இருக்கேன். இப்போ பார்த்தா வச்சுக்கோங்க, பாருங்க சின்னதாக ஒரு கடை இருக்குது பாருங்க. இந்த கடையில் சும்மா சரியான வெயிலுங்க மக்களே. சும்மா வெயில் கற்றுக்கும் அப்படியே ஹீட் அப்படியே பயங்கரமான ஹீட்டாக இருக்குது. இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இதுலேயே செஞ்சு சாப்பிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து வச்சுக்கோங்க, முறையாக வந்து நான் வந்து முட்டை குழம்பு வச்சுருக்கேன். என்னென்ன போட்டுருப்போம் வச்சுக்கோங்க, தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் வணக்கிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கருவேப்பிலை நல்லா போட்டு வணக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது மிளகாய் பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே கிளாரி நல்லா அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு, ஆல்ரெடி முட்டை நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சு இது மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டுவிட்டேன். டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலேயே அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எக்கு குழம்பு வச்சுருக்கேன். அது இன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், ரிவ்யூ எப்படின்ட்டு. மறக்காமல் இந்த ரிவ்யூ இந்த சேனல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும். அப்படியே நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்படி பார்த்தா வச்சுக்கோங்க பாருங்கள், இதெல்லாம் மல்லித்தலை உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை பார்த்தா வச்சுக்கோங்க முடிக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு பாருங்கள் முட்டை பாருங்கள், பார்க்கும்போது எப்படி பாருங்கள் அழகாக இருக்கு. வாவ் மக்களே, இது நான் செஞ்சுதா எங்களே நம்ப முடியலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், அல்டிமேட்டு வேற லெவலு. சாப்பாடு நல்லா பிணைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், சாப்பாடு பிணைஞ்சாச்சு. இதுக்கு மேலே பாருங்கள், இந்த பக்கம் பிணைஞ்சது உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட அந்த வசதி சரியான வசதிக்கெல்லாம் கிடையாது. பாருங்கள், ஒரு முட்டை வச்சு முட்டைன்னு வச்சுக்கிட்டேன். முட்டை வச்சுட்டு அப்படியே கேமரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே. இதாங்க எக்கு பாருங்கள், எப்படி பாருங்கள், எக்கு மேலே சால்ட் போகும் அப்படின்ட்டு. வேலை மக்களே, இந்த மாதிரி டேஸ்ட்டு சொல்கிறேன், உலகத்தில் எந்த ஹோட்டலையும் வராது. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, பயங்கரமாக இருக்கு. இப்போ ஒரு வந்து ஒரு பீஸ் வந்து முட்டை எக் அடிச்சுக்குவோம். சாஃப்டாக இருக்குது முட்டை, வேலை விடுங்க. இந்த மசாலா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அப்படியே இந்த ஆனியன் கூடியும் தக்காளி கூடியும் நல்லா அப்படியே ஊறி அப்சர்வ் ஆயிருக்கு. இன்னும் மெயினாக பார்த்தா வச்சுக்கோங்க, முட்டை கூட நல்லா ஊறி பார்த்துக்கோங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி தழைலாம் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. பயங்கரமாக செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் சிங்கிளாக இருக்கிறீங்களா, பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு அசத்தி நல்லா வச்சுக்கோங்க, அசத்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க சாப்பிட்டு. இல்லை இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் கல்யாணம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வேணான்னு இருக்கீங்க. அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டு. அவங்க என்னங்க சமைக்கிறாங்க இங்கே பாருங்க, சமையல் இதாங்க சிங்கிளோடைய சமையல், செம்ம டேஸ்ட்டு. பயமாக இருக்குது. போய் முட்டை வேலை வேணுங்க மக்களே. நானும் எங்கடா கருவை காணும் தெரியும், பையப்புள்ள எங்கே போய் உடஞ்சிருக்கு. விடுவோம் சும்மா விடுவோண்ணா, சாப்பிட்ற மாட்டேன். அப்படியே மாவு மாதிரிங்க, அப்படியே இந்த கரு அப்படியே மாவு மாதிரிங்க, அப்படியே போட்ட சும்மா அப்படியே கரைஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்டா உள்ள போங்க. வேற லெவலுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே அந்த கருக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இன்னும் அப்படியே அந்த மசாலா ஐட்டெலாம் அப்படியே கருக்குள்ள ஊறிக்கும் போது அப்படியே போடும் போது அப்படியே தொண்டைக்குள்ள சத்தியமாக சொல்கிறேன், அல்டிமேட்டுங்க, வேற லெவலு. இது இந்த சமையல் செஞ்சது நானா அப்படின்ட்டு என்னையே பார்த்துன்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதான். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன், பயங்கர டேஸ்ட்டாக. கருவேப்பிலை கொத்தமல்லிங்க, உடம்பு ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு குடி இன்னைக்கு. வாவ்,
பாருங்க. அறுப்புதுங்க, அறுப்புதான் அறுப்புதான். பயங்கரமா இருக்கு. நல்லா பிணைஞ்சு விட்டுக்குவோம். மக்களுக்கு முன்னாடி நல்லா காமிக்கணும் பாருங்க. நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா நல்லா அந்த குழம்போட நல்லா சாப்பாடு நல்லா ஊறி நல்லா பிணைஞ்சி அப்படி சாப்பிடும் போது தாங்க இந்த டேஸ்ட்டு அப்படியே வேற அளவில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்களாம் சாப்பாடு மாதிரி பிணைஞ்சி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி என்னுடைய ஃபுட்டு எப்படி டேஸ்ட்டு ரிவ்யூ நல்லா இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க மக்களே. செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்க்கல. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி செம்மையா இருக்குங்க. ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து வேலையோட. மக்களே, ருசியில் நான் செஞ்சு சாப்பாடு ருசியில் வந்து இவ்வளோ சாப்பிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. நான் வீட்டுக்கு இருந்தால் மட்டும் இவ்வளோ சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இன்னும் வச்சுக்கோங்க, இந்த சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முட்டை குழம்பு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு பாருங்க, பயங்கர டேஸ்ட்டு. இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஆசைத்திடுங்க. அதுமாதிரி நம்ம சேனல் எப்போ தான் பாருங்கன்னா இன்னும் சொன்னதான் இன்னொரு டைம் சொல்கிறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எல்லாத்தையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு முட்டை பீஸு ஃப்ரீ. ஓகே, வாவ், செவ டேஸ்ட்டுங்க. வேலையோட இருக்கு. இந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், இன்னும் நீங்க போகிறப்போ தான் நல்லா ருசிச்சு சாப்பிடுது அப்படின்னு பாடுது. இந்த சமையல் நான் சாப்பிடும்போது எனக்கு சடனாக பாட்டு தான் ஞாபகம் வருதுங்க.